அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, உங்கள் பேச்சு அதிகாரம், ஆணவம், அகராதி கலந்த வெளிப்படை தன்மை கொண்டதாக இருக்கின்றதா? அப்படியானால் உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்கின்றார். உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கின்றாரா? உங்கள் பேச்சிலே அமைதி, சாந்தம், பொறுமை இவையெல்லாம் கலந்த வெளிப்படை பேச்சு உங்களிடம் இருக்கின்றதா? அப்படியானால் உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கின்றார். நீங்கள் பேசும்போது உங்கள் பேச்சு கோபம், அகங்காரம் ஆகியவற்றை கலந்த வெளிப்படை தன்மை கொண்டதாக உங்கள் பேச்சு இருக்கின்றதா? அப்படியானால் உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்றார். உங்கள் பேச்சு நிதானமாக, சமயோசிதமாக, சிந்தனையை தூண்டக்கூடிய அந்த தன்மை கொண்டதாக, இவையெல்லாம் கலந்த வெளிப்படை தன்மை கொண்டதாக உங்கள் பேச்சு இருக்கின்றதா? அப்படியானால் உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே புதன் பகவான் இருக்கின்றார். நீங்கள் பேசும்போது பெரியவராக, நல்ல கண்ணியமாக, பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வகையிலே, யாருக்கும் குந்தகம் ஏற்படாத வகையிலே, தெய்வாம்சம் பொருந்திய வகையிலே உங்கள் பேச்சு வெளிப்படை தன்மை கொண்டதாக இருக்கின்றதா? அப்படியானால் உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார் என்பதாகும். உங்கள் பேச்சு கவர்ச்சியாக, சுவையாக, நகைச்சுவை மிக்கதாக, பிறர் மனம் சந்தோஷப்படுகின்றபடி, மகிழ்ச்சி அடைகின்றபடி, காமெடியாக, சிரித்த முகத்தோடு அல்லது காமம் கலந்ததாக உங்கள் பேச்சு வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்கின்றதா? அப்படியானால் உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கின்றார் என்பதாகும். உங்கள் பேச்சிலே சிடுசிடு, கடுகடு என்று எகனைக்கு முகனையாக, ஏற்றுக்கு பூட்டியாக, மாறுபாடாக, மறுப்பு சொல்வதாக, எதிர்ப்பு கொண்ட மறுப்பு தெரிவிப்பதாக, குற்றம் காணக்கூடியதாக, இவையெல்லாம் கலந்த வெளிப்படை பேச்சு உங்களிடம் இருக்கின்றதா? அப்படியானால் உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றார் என்பதாகும். உங்களுடைய பேச்சு சமுதாயத்தில் உள்ள பாரம்பரியமான, மரபு வழியான பழக்க வழக்கங்களுக்கு எதிராக, சமுதாய போக்கிற்கு மாறுபாடான கருத்து கொண்டதாக, மாறுபாடாக எதையும் எதிர்த்து பேசக்கூடிய, மரபினை மீறி பேசக்கூடிய வெளிப்படைத்தன்மை உங்களிடம் இருக்கின்றதா? உங்கள் பேச்சில் இருக்கின்றதா? அப்படியானால் உங்கள் ஜாதகத்திலே ராகு பகவான் இருக்கின்றார் என்பதாகும். ஆக இதுவரை சொன்ன லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சூரியன் இருந்தாலும், சந்திரன் இருந்தாலும், செவ்வாய் இருந்தாலும், புதன் இருந்தாலும், குரு இருந்தாலும், சுக்கிரன் இருந்தாலும், சனி இருந்தாலும், ராகு இருந்தாலும், வேறு பல குணாதிசயங்களோடு கலந்த வெளிப்படை தன்மையான பேச்சு இருக்கும் என்பதாகும். ஆனால் உங்கள் பேச்சிலே வெளிப்படைத்தன்மையை இல்லாது இருக்கும். உங்கள் மனதிலே இருப்பதை பிறர்
கண்டுகொள்ளவே முடியாத வகையிலே உங்கள் பேச்சிலே வெளிப்படைத்தன்மையே இருக்காது, இல்லாமல் இருக்கின்றதா? அப்படியானால் உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றார் என்பதாகும். ஆக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு ஆகிய கிரகங்கள் 8 கிரகங்களும் இருந்தாலும் அவர் பேச்சிலே வெளிப்படைத்தன்மை இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தால் அவர் பேச்சிலே வெளிப்படைத்தன்மை இருக்காது என்பதாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.